வாழையின் கதை. தென்னை மரம் நின்று தளரா வளர்திங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலான். பசுவும் நம்மிடமிருந்து பெறுவதை விட நமக்கு கொடுப்பதே அதிகம். அதே போல்தான் வாழையும். இந்த வாழை என்பது ஒரு முனிவரின் மகள். முனிவருக்கு கணவராகவும் இருந்தார். அவளுடைய பெயர் கதலி என்று சொல்வார்கள். ஒரு நாள் அவர் கணவருக்கு சிவபூஜைக்கு தேவையான அனைத்தும் பூ பறித்து தண்ணீர் வைத்து எல்லாம் எல்லாம் வைத்துவிட்டு செல்வது வழக்கம். ஒரு நாள் அவர் தூங்கிவிட்டார். பூ பறித்து பூஜைக்கு தேவையானதை வைத்துவிட்டு கணவரை எழுப்பும்போது அந்த அம்மைக்கு ஒரு சந்தேகம் வந்தது. எழுப்பினால் பாவமாகுமோ என்னவோ என்று தயக்கம். எழுப்பாமல் இருந்தால் பூஜைக்கு நேரமாகிவிடுமே என்று தயக்கம். அதனால் என்ன செய்வது என்று யோசித்து காலம் கடந்ததனால் எழுப்பிவிட்டார். உடனே அவர் எழுந்து அந்த அம்மாவை எரித்து விட்டார். எரித்து சாம்பலாக்கி விட்டார். அதன் பிறகு அந்த கதலி என்ற பெண்ணின் தந்தையார் வருகின்றார். அவர் கதலி என்று கூப்பிட்டு கொண்டு வரவே அந்த முனிவரானவர் கதலியின் கணவர் அவர் நடந்த கதையை சொன்னார். அதை கேட்டு அவள் இருக்கும் இடத்தை காட்டுங்கள் என்று சொல்ல அந்த சாம்பலை காட்டினார்கள். அந்த சாம்பலில் இருந்து தண்ணீர் தெளித்து அவளை வரவழைத்து, அம்மா, உன்னை உன் உடல் பொருள் ஆவி அனைத்தும் மக்களுக்கு பயன்படட்டும். நீ இறந்த பிறகு இந்த உடல் தேவைப்படாது. எனவே உன்னை உன் கணவரையும் சேர்த்து அந்த வாழைப்பழத்தை இரண்டாக வைத்து பூஜை செய்ய வேண்டும். அப்பொழுது முழு பலன் கிடைக்கும். வாழையை ஒன்றாக வைக்கக்கூடாது. வாழைப்பழத்தை ஒன்றாக வைப்பது நல்லதல்ல. எல்லா பழங்களையும் விட சிறந்தவள் நீதான் என்று அவர் மகளுக்கு சொல்லிவிட்டு மீண்டும் அவளை சாம்பலாக்கி விட்டார்.